بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكفرون بالله ورسله ويريدون أن يفرقوا بين الله ورسله ويقولون نؤمن ببعض ونكفر ببعض ويريدون أن يتخذوا بين ذلك سبيلا أولئك هم الكافرون حقا وأعتدنا للكافرين عذابا مهينا والذين آمنوا بالله ورسله ولم يفرقوا بين أحد منهم أولئك سوف يؤتيهم أجورهم وكان الله غفورا رحيما صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதத்தை பிரயோசனமான முறையில் கழித்துவிட்டு ஹஜ்ஜுடைய காலத்திலும் கால் பதித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கவில்லையோ அவர்கள் அனைவர்களுக்கும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக போய் அந்த வீட்டை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சூரத்து நிசாவுடைய 150வது 51வது 52வது திருவசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஓதினேன், திலாவத்து செய்தேன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய ஒரு பலகீனமான ஒரு சிஃபத்திற்கு தன்மை இருக்குது. எப்பயுமே அது எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒன்றுதான், தனக்கு விருப்பமானதை செய்வாங்க, கஷ்டமானதை அப்படியே அதில் அப்படியே மல்பா பண்ணுவாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. தனக்கு விருப்பமானதை என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப ஜோரா பேசுவாங்க. உலமாக்கள் எடுத்துக்கொண்டா சிலாக்களுக்கு சில உலமாக்கள் விருப்பம், மத்தாக்கள் என்ன இல்லை கண்டுகொள்ள மாட்டாங்க. இது கூடாது, கூடாது. உலமாக்கள் ஒரே தரம், நபிமார்கள் ஒரே தரம், ரசூல்மார்கள் ஒரே தரம், ஒரே பார்வை, ஒரே பார்வை. அல்லாஹ் சொல்றான், இந்த பார்வை யார்கிட்ட இருக்குமோ இது யஹூதிகளுடைய பார்வை, கிறிஸ்தவர் நசாராக்களுடைய பார்வை. நாங்க பிரிக்க மாட்டோம் யாரையும், நாங்க யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம், எல்லாரும் ஒன்றாத்தான் பார்ப்போம். இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வருசுலிஹி, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களையும் நிராகரிக்கக்கூடியவர்கள், ரசூல்மார நிராகரிக்கிறாங்க. வயுரீதூன அன் யுஃபர்ரிகூ பைனல்லாஹி வருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூல்மாருக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குறாங்க. ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி, நீங்கள் யாரு, ரசூல்மார்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதெல்லாம் கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ளுவோம். வலா நுஃபர்ரிகு பைன அஹதின், யாருக்கு மத்தியிலையும் பிரிவினை உருவாக்க மாட்டோம். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். யூதர்கள் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹராத்துல பிறந்து குள்ளடிச்சு. யூதர்கள் சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதுல பிறந்த புள்ள, ஹராத்துல பிறந்த புள்ள. கிறிஸ்தவர்கள் சொல்றார்கள் இல்ல அவர் அல்லாஹ்வுடைய மகன். இது ரெண்டும் தவறு, இது ரெண்டும் தவறு. وقالت النصارى ليست اليهود على شيء وقالت النصارى ليست اليهود على شيء. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க சொல்றதும் போய், நீங்க சொல்றதும் போய், நீங்க சொல்றதும் போய், நீங்க சொல்றதும் போய்.
ரசூல்மார்களை பிரித்து பார்க்க முடியாது. 313 ரசூல்மார்கள் என்று சொன்னால் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் என்று சொன்னால் அனைவரை கொண்டும் நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம். அனைவரும் யாரு? அல்லாஹுடைய அடியார்கள். அதுல யாரும் விசேஷம் இல்லை. அடிமை என்றத்தில் எல்லாரும் ஒத்துமை. அடிமை என்றத்தில் எல்லாரும் ஒத்துமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நபி. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பம் என்று சொன்னா அல்லாஹ் அந்த நபியினுடைய வாழ்நாளின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். யார் சத்தியம் செய்யறான்? அல்லாஹ் சத்தியம் செய்யறான். யாருடைய வாழ்நாள் மீது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளின் மீது. லஉம்ருக, உங்களுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக. அல்லாஹ்வுக்காக விருப்பமானவர். எந்த அளவுக்கு விருப்பம் என்றா கண்ணியமானவர் என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எந்த ஒரு லா தஜஅலு துஆ الرسول بينكم كدعاء بعضكم بعضا. நீங்க உங்களுக்கு மத்தியில் ஒருவரை கூப்பிடுறதுக்கு எப்படி பாவிச்சீங்க? முஹம்மத், யூசுப், அப்துல் ஜப்பார், ஆயிஷான்னு கூப்பிடுறீங்க தானே? அல்லாஹ் சொல்றான், ஏண்ட ஹபீபை யாரும் நீங்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. முஹம்மத் என்றாலே புகழப்பட்டவர், புகழுக்குரியவர். அவருடைய பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஒரு ஆளுடைய பேரை சொல்லி கூப்பிடுறது அது கண்ணிய குறைவு. அதனால சொல்லுவாங்க, கணவனுடைய பேரை மனைவி சொல்லி கூப்பிடலாமா? கூப்பிடலும் பிரச்சனை இல்லை, கூப்பிடலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணியம் இல்லை, கண்ணியம் இல்லை. அது ஊருடைய கலாச்சாரம். சில ஊர்ல கணவன் பேரை மனைவி பேர் சொல்லித்தான் கூப்பிடுவா. பிரச்சனை இல்லை, குஃப்ர் அல்ல, கூடாண்டு இல்லை. இல்லைங்களா? ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வகையான பிரச்சனைக்கும், ஒவ்வொரு ஊர்ல ஒரு வகையான பிரச்சனை, சண்டை, கலாச்சாரம். ஒரு மாப்பிள்ள வந்தாரு, வந்து சொன்னாரு, எனக்கு சரியான பிரச்சனை இருந்தாரு. என்ன பிரச்சனை? லேனர் வைஃப் வந்துட்டு ஒரே ஜெனி முடுக்கிறான். வைஃப்கிற என்ன போன்ற பிரச்சனை? நான் பொறப்புல தான் உடுக்கிறேன். எது இருக்கிறேன்? பொறப்புல இருக்கிறேன், நான் உடுக்கிறேன். இது எங்கட விட்டு பழக்கம். இவர் சொல்றாரு வானம் உண்டு, இவர் சொல்றாரு வானம் உண்டு. ஒவ்வொரு ஊருக்கு என்ன செய்ய போறேன்? ஒவ்வொரு ஊருக்கு என்ன செய்யும்? ஒவ்வொரு வித்தியாசம். நாங்கள் வித்தியாசப்படுத்த மாட்டோம். அல்லாஹ் ரசூல் எல்லாரும் அல்லாஹுடைய அடிமைகள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில்ல படுத்து சொன்னாங்க, கால இன்னி அப்துல்லாஹ். தொட்டில்ல படுத்து சொல்றாங்க, கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹுடைய ஒரு அடிமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விருப்பமானவர். அல்லாஹ் சொல்ற நபியில பேரை சொல்லி கூப்பிடவானம், கூப்பிடவானம் என்று சொல்லிட்டு அவனும் கூப்பிடல. அவனும் யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், எங்கேயும் யா முஹம்மத் என்று கூப்பிடல. யா ஈசா, யா நூஹ் பேர் வந்திருக்குது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிடல. அல்லாஹ்வுக்கு கண்ணியமானவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர். ஆனா அந்த நபியை பத்தி அல்லாஹ் சொல்லக்குள்ள சொல்றான், அவரும் என்ற அடிமைதான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹ்வுடைய அடிமை. எல்லாரும் ஒரே தரத்தை வச்சு பார்ப்போம். ஆனா தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض, அவர்களுக்கு மத்தியில அந்தஸ்தில சிலரை காட்டிலும் சிலரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். எல்லா நபிமாருடைய தலைவர் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த அந்தஸ்தில 5 நபிமார் இருக்கிறாங்க. உலுல் அஸம், உலுல் அஸம் யாரே? நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப யாரு? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூல்மார்கள், உலுல் அஸ்முடையவங்க. அதுக்கு பிறகு கீழுக்குள்ள ரசூல்மார்கள் 313. அதுக்கு பிறகு நபிமார்கள். ஆனா எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். ஆனா நாங்க யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம். யூதர்கள் சொன்னாங்க ஈசா ஹராத்துல பிறந்தவர். கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடிமை இல்ல, அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்றாங்க. இல்ல, ரெண்டும் பிழை. லா நுஃபர்ரிகு பைன அஹதின்,
நாங்க யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம், எல்லாரையும் சரிசமமா தான் பார்ப்போம். உலகத்தில் இன்னொரு ஆச்சரியம், நபி ஸல்லல்லாஹுடைய மார்க்கம் உலகத்தில் என்றைக்கு வந்துச்சதோ அண்டையோடு எல்லா மார்க்கமும் முடிச்சு. இஞ்சிலும் கன்சல், தௌராத்தும் கன்சல், ஜபூரும் கன்சல், எந்த ஒரு மார்க்கமும் உலகத்தில் அக்செப்டபிள் இல்லை. லவ் கான மூசா ஹய்யன், மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ உயிரோடு இருந்தாலும் அவருடைய தௌராத்தை அவருக்கு பின்பற்ற இயலாது. அவர் எதை பின்பற்றணும்? எதை? குர்ஆனை பின்பற்றணும். அப்ப தௌராத்துடைய எக்ஸ்பயரி டேட் என்ன? என்றைக்கு குர்ஆன் இறங்க ஆரம்பிச்சதோ அன்றைக்கு தௌராத் கேன்சல். தௌராத்துடைய எக்ஸ்பயரி டேட். இன்ஜீலுடைய எக்ஸ்பயரி டேட் என்றைக்கு குர்ஆன் இறங்கிச்சதோ அன்றைக்கு தௌரா இன்ஜீல் முடிஞ்சு. நோ வே, அதை அக்செப்ட் பண்ணேலாது. குர்ஆனுடைய எக்ஸ்பயரி டேட் இல்ல, அது உலகம் அடியும் வரைக்கும். உலகம் அடியும் வரைக்கும் எப்பவும் ரசூலுல்லாஹுடைய மார்க்கம் ஸல்லல்லாஹுடைய தீன் என்றைக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றைக்கு எல்லா மார்க்கமும் மறைக்கப்பட்டது போல உலகத்தில் என்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களோ அன்றைக்கு அதுக்கு முன்னால் இருந்த எந்த ஒரு நபியினுடைய கபரும் எங்க இருக்குன்னு யாருக்குமே குறிப்பாக தெரியாது. உலகத்தில் எந்த இடத்துல யாரு எந்த நபி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று போனவங்க யாராவது இவருடைய கபர் காட்டினாலும் அது எந்த விதமான ஆத்தென்டிசிட்டியும் இல்லாத ஒரு செய்தி அல்லாம ஐடென்டிபிகேஷன் எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு நபியிட கபருக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்குது. அதுதான் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர், ரோதா ஷரீஃபில் இருக்கக்கூடிய அந்த கபர் ஷரீஃப். இதை தவிர வேற எந்த ஒரு கபருக்கும் என்ன இல்லை? ஐடென்டிபிகேஷன் இல்லை, அடையாளம் இல்லை. அடையாளம் இல்லை. நபியினுடைய மார்க்கத்தை கொண்டு எப்படி எல்லா மார்க்கமும் மறைக்கப்பட்டு விட்டதோ இதே போல நபியினுடைய கபரை கொண்டு எல்லா நபிவாருடைய கபரையும் அல்லாஹ் மறைச்சு விட்டான். எந்த நபியினுடைய கபருக்கும் எந்த விதமான ஐடென்டிபிகேஷனும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலகத்திலே ரசூல்மார்களை யாரும் நுஃமினு பிபஅதின், சிலரை கொண்டு ஈமான் கொள்றோம், வனக்ஃபுரு பிபஅதின், சிலரை கொண்டு நிராகரிக்கிறோம். இல்ல, ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். நிராகரிக்கிறீங்க சிலரை நிராகரித்து சிலரை ஈமான் கொண்டால் அது இல்லை, அது விசுவாசம் இல்லை, அது விசுவாசம் இல்லை. தீன்ல அறவாசரிக்கிறீங்க, நோம்புல முஸ்லிம் மாஷா அல்லாஹ், நோம்புல முஸ்லிம், ஹஜ்ஜுடைய மாசத்துல முஸ்லிம் மாஷா அல்லாஹ். அல்லது இந்த விஷயத்துல இஸ்லாம், எந்த விஷயத்துல? இந்த விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இஸ்லாம் இல்ல, அப்படி வாழும். அல்லாஹ் சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள வாரன் இருந்தா சம்பூர்ணமா வரணும். உங்களோட பிஹேவியர், உங்களோட ஃபேவரிட், உங்களோட திங்கிங், உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட நாலேஜ், உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் 100% இஸ்லாம் ஆகும். நுக்மினு பிபஅதின், சிலரை கொண்டு ஈமான் கொள்றோம், இது மிச்சம் நல்லது, இது ஹெல்தி. ஹலால் ஃபுட் சாப்பிடுறோம் ஹெல்திக்காக வேண்டி இல்ல, ஹலால் ஃபுட் சாப்பிடுறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் என்பதற்காக வேண்டி. ஹலால் அதுல ஹெல்தி தான், சந்தேகம் இல்லை. ஆனா எங்களுக்கு ஹெல்தியை பற்றி நாங்க கன்சர்ன் பண்ண மாட்டோம். எங்களுடைய நோக்கம் இது ஹலால். எங்களுக்கு நாங்க பிரித்து பார்க்க மாட்டோம். அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்வோம், அதுக்கு மேல கண்ணை பத்திடுவோம். பிளேம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் சொன்னது. நாங்க மென்டலி, பிசிக்கலி, சைக்காலஜிக்கலி, திங்கிங், எஜுகேஷனலி, பொலிட்டிக்கல் எல்லாத்திலும் இஸ்லாம் வரணும். இஸ்லாத்த ரம்ஜானுக்கு மட்டும், இஸ்லாத்த ஹஜ்ஜிக்கு மட்டும், இஸ்லாத்த தாவாவில் மட்டும், இஸ்லாத்த நிக்காஹ்ல பள்ளியில ஃபங்க்ஷன் வைக்கிறதுல மட்டும் இல்ல. அல்லாஹ் சொல்ற அப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு வானம், அந்த இஸ்லாத்தை விட்டும் நான் தேவையற்றவன். உங்களோட திங்கிங் இஸ்லாமாக இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், மென்டலி நாங்க எல்லாரும் எத்தனையோ பேர் எங்க சொசைட்டில முறுத்ததாகிட்டாங்க. மென்டலி அவங்க முறுத்தது, அவங்களோட திங்கிங் எல்லாம் மேற்கத்திய திங்கிங், அவங்களோட திங்கிங் எல்லாம் வெஸ்டர்ன் திங்கிங். ஆக்ஷன் மட்டுமல்ல, அவங்க பார்க்கிறாங்க இஸ்லாத்தை மேற்கத்திய வெஸ்டர்ன் மெதத்தை திங்க் பண்றதுக்கு இல்ல. இஸ்லாம் நோ வே. ஒரு முஸ்லிம் இஸ்லாம் ஆகணும்டா, ஒரு மனிதன் முஸ்லிம் ஆகணும்டா அவன் என்ன செய்யணும்? அவன் எல்லா ஏரியாவும் மென்டலி அவன் முஸ்லிம் ஆகணும். மென்டலி முஸ்லிம்.
என்ன அவனே கல்யாணம் எடுக்கணும். சரி, நாங்க ஒரு முஸ்லிமாக இருந்து யோசிக்கணும். முஸ்லிமாக இருந்து யோசிக்கணும். எங்க திங்கிங் சைக்காலஜிக்கலி நாங்க திங்க் பண்றோம் இஸ்லாத்துல. இஸ்லாம் இது இப்படித்தான் கல்யாணம் நடக்கணும், இந்த வயசுல தான் கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்துக்கு இது தடையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த செய்தியை ஏந்த மட்டும் இதை பரப்புகிற செய்தி. இன்னைக்கு இந்த சொசைட்டியில் எத்தனை பாவம் நடக்குதோ, அது முஸ்லீமாக இருக்கேனும் நன் முஸ்லீமாக இருக்கேனும், எத்தனை பாவம் இந்த சரௌண்டிங்ல எங்களை சுத்தி காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன், கார்னிஷ் பீச் ஏரியா, மதரசாக்களுக்குள்ள பள்ளியுள்ளுக்கு சுப்ஹானல்லாஹ் எத்தனை நூற்றுக்கணக்கான பாவங்கள் நடக்குதோ, இந்த பாவங்கள்ல 99.99% பாவத்துக்குரிய ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் தெரியுமா? பேரண்ட்ஸ். அவருடைய அது கணக்கு இல்லை, அதை பத்தி கியா இல்லை. கொஞ்சம் நான் எப்பயும் சொல்ற விஷயத்தை மறுவ ரிப்பீட் பண்றேன். நாங்க கேள்விப்பட போற ஒரு செய்தி எப்படிப்பட்ட செய்தின்னு சொன்னா, நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு வேர்ஜின் கேர்ளை தேடுறேன், எனக்கு கிடைச்ச இல்லைன்ற செய்தி கேள்விப்படுவோம். நான் ஊரு சொல்லாம இடம் சொல்லாம சொல்றேன். நேற்று அந்த சம்பவம் ஒரு கல்யாணம் கன்ஃபார்ம் சுபஹு தொழுகை வரைக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். அசருக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன். இது சும்மா வெஸ்டர்ன் கல்ச்சர் அல்ல, அல்லது அமெரிக்காவில் நியூயார்க்ல வளர்ந்து குடும்பம் அல்ல. இது லோக்கல் சிலோன்ல ஃபுல்லி ஃபேஸ் கவர் பண்ணின கேர்ள். நான் ஒரே சொல்லுவேன் தானே, நான் பர்தாவை கண்டம் பண்றல. ஏன் புள்ள எதுக்கு பர்தா போடுத பாருங்க, ஏன் புள்ள எதுக்கு ஃபேஸ் கவர் பண்ணுது, ஏன் புள்ள இந்த வேடத்தை ஏன் போடுது, இத பாருங்க. ஜுப்பா போட்டவன் கல்லன் இல்ல, கல்லன் ஜுப்பா போட்டுட்டான். தாடி வச்சவன் சீட் பண்ண மாட்டான், சீட் பண்ண வேண்டியவர் தாடி வச்சிட்டாரு. அப்ப எல்லாம் கன்ஃபார்ம். இவளுக்கும் ஃபேஸ் கவர், கைக்கு, காலுக்கு, முகத்துக்கு ஃபுல் பிளாக். ஒரு மதரசாவில் படிச்சு பாஸ் அவுட்டான ஆளிவான். இவளுக்கு பிளஸ். மாப்பிள்ளை பொண்ணூட்டால கால் பண்றாங்க. மாப்பிள்ளோட்டுக்கு காலையில கொஞ்சம் வாங்கலன்னு பேசுவோம். இவளுக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு. ஊர்ல அசருக்கு கல்யாணம், சுபகுக்கு போற நடக்குது. என்ன விஷயம் போனா சொன்னாங்களாம், இப்படித்தானே எல்லாம் கலா கதர்ல உள்ளாத்தானே நடக்கும். எங்கட புள்ளை கொஞ்சம் விருப்பம் இல்லைன்னாங்களாம். யாரு புள்ள? பொண்ணுக்கு விருப்பம் இல்லை. என்ன விருப்பம் இல்லை? கல்யாணம் விருப்பம் இல்லை. இவங்க அடம் பிடிச்சாங்க. இல்ல சொல்லுங்க விஷயத்தை, என்ன உண்மை என்ன? எங்களை பத்தி யாரும் தப்பா சொன்னாங்களா? எங்கட புள்ளைய பத்தி யாரும் மாப்பிள்ளைய பத்தி தப்பா இல்ல சொல்லுங்க. மிச்சம் கஷ்டப்பட்டு அடம் பிடிச்சது கூட சொன்னாங்களா? இல்ல இல்ல, நேற்று ராவு புள்ள பாஞ்சு போயிட்டு. இது வந்துட்டு ஒரு கொழும்புல அல்லது ஒரு மாடரேட்டான அல்லது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சு திறந்து போட்டுக்கொண்டு போற ஒரு புள்ளைய பற்றி நான் சொல்ல வர இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நான் இப்படிப்பட்டிருப்பேன். இன்றைக்கு காலையில எனக்கு அப்டேட் கிடைக்குது. என்ன செய்தி, காரணம் என்னன்னு சொன்னா, இல்ல ஒன்றும் இல்ல, உம்மா அப்பா 2 பேரும் பேசிக்கிறாங்க. எங்க வெளியூர்ல, வெளிநாட்டுல எதுக்கு ஹாலிடே போயிட்டு இருக்கிறாங்க. 2 மாசமா வரல. வீட்டுல பேஸ்புக்கால நடந்த சம்பவம் இது பேஸ்புக் மாப்பிள்ள. இது பேஸ்புக் மாப்பிள்ள. இவ்வளவுக்கும் 100% dominated by Muslim ஏரியாவை, dominated by Muslims. சரௌண்டிங் எல்லாம் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்களுடைய பெரிய ஊர் இது. தீன்ல அறவாசி இருக்கவான தயவு செஞ்சு தீன முழுக்க கொண்டு வாங்க. முடியுமான அளவு தீன முழுக்க கொண்டு வாங்க. 100%. அறவாசி தீன் இல்ல, அறவாசி இல்ல இல்ல. ஏழ வீட்டுக்கு மகளுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறதும் இஸ்லாத்துல தான். அவர் முஸ்லிமா இருக்கணும். அவரை நான் பார்க்கிற இஸ்லாமிய பார்வைதான்.
அவருடைய மெட்டீரியல், அவருடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் செகண்ட். நான் பெஸ்ட்ல பார்க்கிறது இவர்கள் முஸ்லிமா, இவருடைய வாழ்க்கையில, இவருடைய திங்கிங்ல, இவருடைய சைக்காலஜிக்கல, இவருடைய பேக்ரவுண்ட் இஸ்லாம் இருக்குதா, எனக்கு இவ்வளவு தான் வேணும். மற்றது அது பிளஸ். இதெல்லாம் இருந்தால் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். இது இல்லைன்னா அதெல்லாம் மைனஸா தான் இருக்கும். இன்னைக்கு எங்க சொசைட்டியில, எங்க ஊர்ல, வெளியூர்கள்ல, உலகத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் வந்துட்டு சொல்றாங்க 25% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்ட் முஸ்லிம்ஸ். ஆனால் சைக்காலஜிக்கலி, மென்டலி எத்தனை பேர் முஸ்லீம், எத்தனை பேர் இஸ்லாம் இருக்கிறாங்க? திங்க் பண்ண இஸ்லாத்தை வச்சு, பிள்ளைகளுக்கு திங்க் பண்ண இஸ்லாத்தை வச்சு, குடும்பத்தை திங்க் பண்ண இஸ்லாத்தை வச்சு, நாங்க எல்லாரும் ஒரு வகையான மாற்றத்தில் தான் இருக்கு, ஒரு வகையான பதட்ட மாற்றம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்க யாரும் தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க ஒரு பாட்டை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம், இன்னும் ஒரு பாட்டை நிராகரிக்கிறோம். இது இம்பாசிபிள், இது இம்பாசிபிள். 6666 ஆயத்தில் 4000 ஆயத் ஓகே, தட் இஸ் கன்சிடரபிள், பிராக்டிகலி ஓகே. இன்னும் ஒரு 2000 ஆயத் இருக்குது, கொஞ்சம் far away, that cannot be applied, இந்த இடத்துக்கு இது அப்ளை ஆக மாட்டாது என்று சொல்லி அதை ஓரமாக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹப்பா, இவர்கள் தான் உண்மையான காபிர்கள், இவர்கள் தான் உண்மையான காபிர். இஸ்லாத்தில் இருக்கிறே ஒரு மனிதனுடைய திங்கிங், ஒரு மனிதனுடைய திங்கிங் எது வரைக்கும் சிம்பிள் சிட்டியாக இருக்க மாட்டாதோ அதனுடைய திங்கிங் இஸ்லாமாக இருக்க மாட்டாது. இது சிம்பிள் சிட்டி, சிம்பிள் சிட்டி எளிமையான ஒரு வாழ்க்கை, எதை எடுத்தாலும் எளிமையா சிந்திக்கிறார். லக்ஸரி இல்ல, லக்ஸரியை பற்றி திங்க் பண்ற பழக்கம் வரக்கூடாது. எதை எடுத்தாலும் எளிமையா இருக்கணும், நல்லா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், அளவா இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்? சிம்பிள். 2 துவா கேளுங்க, 2 துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பாங்க. அத்தஹியாத்தில் ஓத வேண்டிய ஒரு துவா இது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். குஃப்ர் என்றால் அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, ஷிர்க் செய்வது, இணை வைப்பது, இதை விட்டும் பாதுகாப்பு தேடுவது. இரண்டாவது, அதே இடத்துல வச்சு பாதுகாப்பு தேடுவாங்க, வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுறது. குஃப்ருக்கும் வறுமைக்கும் இடையில நெருங்கின உறவு இருக்குது. எங்க ஃபக்ர் இருக்குமோ அங்க குஃப்ர் வரும், எங்க ஃபக்ர் இருக்குமோ அங்க என்ன செய்யும்? குஃப்ர் வரும். பங்களாதேஷில் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப வேகமா பரவுது, காரணம் என்ன? ஃபக்ர் காரணம். இந்தோனேஷியாவில் குஃபர் வேகமா பரவுது, பகிரங்கமாக மிஷனர்கள் செய்றாங்க, பகிரங்கமாக இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்க. ஏன் காரணம்? வறுமை. மக்கள் பணம் எடுக்கிறாங்க. ஈஜிப்ட்ல வந்துட்டு அவங்க சொல்றாங்க, அப்ரூவல் இல்லாம, சுப்ஹானல்லாஹ், ஈஜிப்ட் ஒரு நாடு, அவங்க ஈஜிப்ட் வந்து அரபு நாடு அல்ல, ஈஜிப்ட் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அவங்களோட மதர் லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜ் அரபு அல்ல, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் வேறொரு லாங்குவேஜ். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நாட்டை கைப்பற்றியதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய நேட்டிவ் லாங்குவேஜாக அரபு மாற்றினாங்க. எந்த அளவுக்கு அரபு உடைய மக்களாக மாறினாங்க என்றால், முழு உலகத்துக்குமே அரபு பாஷையை பறைசாட்டக்கூடிய வலிமை அவங்க தான் வச்சு கொண்டிருந்தாங்க. அவங்கள பேசிக்க படிச்சு பார்த்தா அவங்க யாரும் அரபு பாஷை படிச்சவங்க இல்ல, அவங்க அரபு பாஷையை தந்த பாஷையை ஆக்கிக்கொண்ட இஸ்லாத்துக்கு பிறகு அரபு பாஷையுடைய மக்களாக மாற்றிக் கொண்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மிஸ்ர் நாட்டில் குஃப்ர் பரவிச்சு. எப்படி குஃப்ர் பரவிக்குண்டா, இன்னைக்கு அவங்க டிக்ளைன் பண்றாங்க, அரசாங்கத்துடைய பெர்மிஷன் இல்லாம நாங்க ஒரு வருஷத்துக்கு 300 சேர்ச் இந்த நாட்டில் கட்டித்தான் ஆகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய அல்லது செகண்ட் பிகஸ்ட்
அந்த பண்டிகிறே பண்டி பாவிக்கு ஜிப்ல கிழக்கு ஜாமியா இருக்குது. வறுமையினுடைய முசீபத்து குஃப்ர கொண்டு வச்சோம். எங்க நாட்டில் இருக்கிறாங்க, எங்க சுத்தி இருக்கிறாங்க. ஸ்பெஷலி பாருங்க பார்ப்போம், இந்த மிஷனரி ஒர்க்கள் நடக்கும் என்ன தெரியுமா? பவர்ட்டி எங்க இருக்குமோ அங்கதான் மிஷனரி ஒர்க் இருக்கும். வெள்ளவத்தில் இல்ல மிஷனரி ஒர்க். மாளிகாட்டில் கூடைக்கும், மோதலை போல இன்னும் கூடைக்கும். இந்த நீர் பிடிச்ச போராட்ட ஏரியா இருக்குது, இந்த ஏரியாக்களை கூடைக்கும். ஏன் குஃபர் போது சேர்க்கும் வரும். அதனால ஒவ்வொருத்தரும் துஆக்களும் வறுமையை விட்டு பாதுகாத்துவாங்க. வறுமை வந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு வருமாண்டா குஃபரை கொண்டு சேர்க்கிற வறுமையை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு செஞ்சாங்க. ஆனா இன்னும் ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வஅமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் மஅல் மசாகீன். யா அல்லாஹ், இன்னொரு எளிமையானவனாக வாழ வைப்பாயாக, எளிமையான மக்களோட வாழ வைப்பாயாக. நாளை கியாமத்தின் நாளையில எளிமைகளான மக்களோட சேர்த்து எழுப்பாட்டுவாயாக. எளிமை வேற, ஏழை வேற, வறுமை வேற. எளிமையான வாழ்க்கை எடுத்தாலும் எளிமையா திங்க் பண்ணுங்க. நிக்காக எடுத்தா எளிமையா திங்க் பண்ணுங்க. எளிமையா சிம்பிள் நிக்கா, சிம்பிள் நிக்கா. பள்ளியில நிக்காக செஞ்சுட்டு 7 நட்சத்திர ஹோட்டல்ல போயிட்டு இருக்கிறீங்க, ரிசப்ஷன் வைக்கிறீங்க. இஸ்லாம் அல்ல, இதோட மனோ இச்சை, இதோட மனோ இச்சை. இந்த நிக்காக வந்து பாத்தியா குடுமா கூடாது உலமாங்கத்தை கிளம்ப வைத்து, இது மனோ இச்சை. பள்ளி உள்ளுக்கு வைத்த நிக்கா எப்படி எளிமையான நிக்கா, சாதாரண நிக்கா. இங்க ஒன்றும் இல்லை, இங்க எல்லாரும் ஒரே தரமாத்த நிற்பாங்க. ஒரு ஷார்டேஜ், ஒரு என்ன அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு போகுது. பேக்ல பேர் அடிச்சு அந்த ஒரு கிருஷ்ணனே ஒரு நிக்காகல மாஷா அல்லா எங்க வீட்டுக்கு 5 பேக் வந்துச்சு. 5 பேக்கு புள்ளையில வைத்த நிக்காக கடை. எல்லாருக்கும் ஒவ்வொரு பேக். பேக் உள்ளுக்கு பார்த்தா ஷார்டேஜ் 40 ஷார்டேஜ் இருக்குது. கணக்கு பார்த்தா பேக் தான் போறது 80 ரூபா. பேக் எவ்வளோ? 80 ரூபா. பேக்கை பாவிச்சுட்டு கொண்டே ஷார்டேஜ் எடுத்துட்டு பேக்கை டஸ்ட்பின்ல போட்டோம். உள்ளுக்கு ஷார்டேஜ் எவ்வளோ இருக்குது? 40 ஷார்டேஜ், 15 போட்டல் உண்டு. எவ்வளவு பின்ன? 55 ரூபா. பேக்கு எவ்வளோ? அதுல மாப்பிள்ளை பேரை கொண்டாட்ட பேரை போட்டு சும்மா என்ன அடுத்த நாள் காலில் போட்டு மிரிச்சுறாங்க, காலில் போட்டு மிரிச்சுறாங்க. பாப்பா நான் நினைச்சேன் அந்த 80 ரூபாய் காசு அண்ல போட்டு காசா கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலில் ஒரு ஸ்கூல் பிள்ளை என்ன செய்யும்? ஒரு பகட் பண்ணியாவது நிற்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்டா, இது சிம்பிள் சிட்டியை நாங்க மறந்துட்டோம். நாங்க லக்ஸரிக்கு போயிட்டோம். நாங்க லக்ஸரி வந்தால் அது வீண் விரயம், அது வீண் விரயம். இந்த நோம்புக்கு பிறகு சொல்லக்கூடிய முதலாவது இதுல ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறீங்க. அன்பாக சொல்றேன், எந்த ஒன்றையும் சிம்பிளா திங்க் பண்ணுவோம். சிம்பிள். லக்ஸரி தேவையில்லை, சிம்பிளா திங்க் பண்ணுவோம். பிராண்டட் தேவையில்லை, நல்லதா திங்க் பண்ணுவோம். பிராண்டட் தேவையில்லை, நல்லது. பிராண்டட் காசு தேவையில்லையே, விஷயம். வாழ்க்கை அப்படி பழகும். அப்ப எப்ப இது 2 துஆ. ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் குஃப்ரி. அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வஅமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் மஅல் மசாகீன். எளிமையான வாழ்க்கை. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸீ யுரீது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க இந்த மக்களோட இருங்க, எளிமையான மக்களோட எப்பவும் நாங்க வாழ்க்கையை வெச்சுக்கொள்ளணும். எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். எப்பவும் எங்க தெரியுமா? சிம்பிள் திங்க் பண்ணக்கூடியவங்க சிம்பிளா திங்க் பண்றாங்க. லக்ஸரி ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இருந்தால் எப்பயுமே வாய் நிறைய வரும். எனக்கு அது இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, எனக்கு அப்படி இல்லையே, அவனை பாருங்களேன், அவனோட பிசினஸ் என்ன ஓலிம், அவனுடைய வாகனம் எப்படி, இப்படித்தான் திங்க் பண்ணுவாங்க. இப்படித்தான் திங்க் பண்ணுவாங்க. எப்ப சரி நான் இறைச்சியும் சோறுங்கின்ற நோட்டில் இன்னும் இருக்கிற பாடும் சோறுங்கின்றவர், பருப்பும் சோறுங்கின்றவர் என்ன நடக்கும்? எப்பயுமே எப்பயுமே நடக்கும். வாழ்க்கை எல்லாம் அமைச்சு வைப்போம்.
சிலாக்கள் தின்னுவாங்க புரியாணி, என்ன சிக்கன் 65 35 போட்டு பொறிச்சு சலாது வச்சு எல்லாம் வச்சு தின்னுவாங்க. ஆனா பே பண்ற காசு பேங்க் காசு ஆயிக்கும். என்ன காசு? பேங்க் காசு. யாருடையோ காசை பே பண்ணி சாப்பிட்டு போறாரு, அது வட்டி காசு. நீங்க போனீங்க கடைக்கு பான் காலை பருப்பக்காய் ஏற்பாடு கூட என்ன பிடிக்கிறீங்க? காட்டன் இல்ல, காட்டன் பிளேண்டி குடிக்கிறீங்க. ஆனா நீங்க கொடுக்கிற காசு உங்களோட காசு. யார் நல்ல அப்பா? யார் நல்ல? பாங்கால மிச்ச நல்ல ஏந்த காசு. நான் ப்ரௌட். இந்த கேக்குறாங்க இந்த நாட்டில் பிளைட்ல பறந்து போற பிச்சைக்காரன் நீக்கதான் செய்யணுமாப்பா. எங்க பறந்து போறாங்க? போற பிளைட்ல பறந்தான பிச்சைக்காரன். இன்னும் ஒரு உணவை வாங்குறாங்க. நாங்கள் அவனுக்கும் உங்களோட வீட்டுல வந்ததுக்காக அவன் என்ன வித்தியாசம்? அவன் பிளைட்ல போற பிச்சைக்காரன், இவன் நடந்து வந்த பிச்சைக்காரன். வாழ்க்கையில சிம்பிள் லைஃப், சிம்பிள் லைஃப். இதுக்கு முந்தைய நான் சொல்லியிருக்கிறேன், குடும்பங்களை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒரு நாளும் பைனான்சியலி வசதி வாய்ப்புல உங்களை என்ன விடவும் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகவான். எங்க போங்க கூட்டிக் கொண்டு? எங்க போங்க? சின்ன இடத்துக்கு 7 வீட்டுக்கு போங்க. உங்களோட நோனவை கூட்டிக் கொண்டு 7 வீட்டுக்கு போயிட்டு வந்தா அன்றைக்கு ராவு உங்களோட நோனை உங்களை ரொம்ப சண்டப்படுத்துவான். மாஷா அல்லாஹ், எந்த மாப்பிள்ளை என்ன கண்ணியமா வச்சிருக்கான்னு சொல்லி அவ பாப்பா. எப்படி பாப்பா? பொம்பளை பார்வைகளே பொல்லாத பார்வை. ஒரு மாப்பிள்ளை பார்த்தா என்ன கலர் ஷர்ட், என்ன பொத்தன், அந்த ஷர்ட் பிராண்ட் என்ன பேன, கையில் என்ன வாட்ச், மோதிரம் என்ன போட்டு எல்லாம் அப்படியே அப் டு டேட் ஒரு பார்வையில் அப்படியே எடுத்துருவாங்க, ஸ்கேன் பண்ணிடுவாங்க அப்படியே. ஆனா நாங்க 25 முறை பார்த்துட்டு கையில வச்சு காட்டியிருந்தாரா கொஞ்சம் டவுட். எங்களுக்கு படாது வீட்டு இருக்கு, எங்களுக்கு வீட்டுக்கு படாது. ஒரு பொம்பளை பார்த்தாண்டா ஸ்கேன் பண்ணின மாதிரி எதுக்குமே மிஸ் ஆக மாட்டா. அவருடைய முடியில் எத்தனை முடி படுத்தீங்க அதே சொல்லிடுவான். இது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தனது. பெண்களை பாருமாப்போம், இந்த சாரி எடுத்து வாங்கட்டா இல்ல, நான் 3 மாசத்துக்கு கொஞ்சம் அங்க போக்கு எத்த உடுத்து போனாங்க. அவங்களுக்கு சாரியும் தெரியும். 3 மாசத்துக்கு உடுத்து போன சாரியை ஞாபகம் வச்சுப்பாங்க. இதை மாத்திட்டா உடுத்து போகணும். இதே உடுத்து போனா சொல்லுவாங்க ஒரு சாரி தான் இங்கு போல. அப்ப இன்னும் அதை சாரி ஒன்று ஒரு கிஃப்ட் பண்ணாங்க உடுப்புண்டு. அந்த உடுப்பு ஒரு நாளும் தப்பித்தவரையாவது அந்த வீட்டு உடுத்து போக மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே என்ன செய்யும்? அவங்களோட பார்வை பிடித்தான். அப்போ எங்கட மனைமார முடிச்சு போகணும். எங்க தெரியுமா? எங்களை விட வயசு இந்த பணத்துல தரஜாவுல செல்வத்துல குறைஞ்சு விட்டுக்கு அங்க போய் பார்த்தா 2 விஷயம் பிறக்கும் அவங்களுக்கு. ஒன்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யற மனப்பான்மை வரும். 2வது அவங்கள்ட்ட ஜெனரசிட்டி வரும். ஜெனரசிட்டி என்ன? கொடுக்கிற பழக்கம் வரும். என்ன பழக்கம்? கொடுக்கிற பழக்கம். ஆனா இது யாரும் நாங்க செய்யல, நாங்க யாருமே செய்யல. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோ, கல்யாணம் முடிச்சோடனே செய்ய வேண்டிய முதலாவது வேலை எங்கட கூட்டாளி மாதிரி இவங்க தான். இவங்களை வீட்டுக்கு தான் போகணும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வீட்டுக்கு போனாங்க. குடிசை, சின்ன குடிசை, சின்ன குடிசை. உள்ளது சத்தம் வருகிறது. கேட்டாங்க என்னப்ப சத்தம் இது? ஓட்ட வெளியா பார்த்துட்டு போவாங்கள இல்ல. கேட்டாரு, சொல்லுவாப்பா உனக்கு என்ன சில செய்ய நான் விரும்புறேன். உன்ன என்ன பிரச்சனை? இல்ல ஒன்றும் இல்ல, என் மனைவிக்கு பிரசவம், பிரெக்னண்டா இருக்கிறா, அவ டெலிவரி, அவக்கு என்ன நோய். அப்படியா? ஓடி போனா வீட்டுக்கு, ஓடி போனா வீட்டுக்கு. மனைவி கூப்பிடல. அந்த வார்த்தைகளை பார்த்தாலே ஆச்சரியமான வார்த்தை. சொன்னாங்க அந்த மனைவியை பார்த்து, ஹல்லகி இலா கைரின் சாகாஹுல்லாஹு இலைக், உன் பக்கமாக தேடி வந்திருக்கக்கூடிய ஒரு நலவுல பங்காளியாக நீ விரும்புகிறாயா? ஒரு நலவு ஒன்ன தேடி வந்தீங்க. ஒரு பிச்சைக்காரர் வீட்டுக்கு வந்தா நாங்க என்ன சொன்னோம்? ஒரு நல்ல அமல் செய்யறதுக்குரிய ஒத்தன் என்ன தேடி வந்திருக்கிறான்.
ஒரு நாளும் ஒன்றே முதலில் எடுக்க வேணும். ஒருத்தர் வாராரு கேட்டு வந்திருக்கிறாரு, நாங்க யோசிக்கோட ஒரு நல்ல அமல் செய்யறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரு, என்னால் என்ன செய்யும் கேட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு நோய், அவ பிரசவத்தில் இருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கக்கூடிய ஒரு நலவுல பங்காளியாக ஆக நீ விரும்புகிறாயா? அந்த பெண் ஆயத்தமாயிட்டாங்க. 2 பேரும் போனாங்க. எங்க வைத்து செஞ்சாங்க பிரசவத்தில் இருக்கிறாங்க? யார் வீட்டுல? வழிப்போக்கர், அட்ரஸ் இல்லாதால், ஊரெங்க கோத்திரம் என்ன ஒன்றும் தெரியா, ரோட்ல வந்து ஹட்டடிச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ராவு அங்க கழியுது. அழிப்போமா? ஏழுமாங்க? ஏழுமா? செய்து பார்க்கணும். நீயத்து வைங்கோ. இந்த சமூகத்தில் இந்த பழக்கம் மட்டும் வந்தா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அல்லாவுக்கு அதிகமாக சுக்குர் செய்வோம். சுக்குர் கலட்டி சொல்றேன், இது வினைக்குள்ள சொல்றேன். நோம்புல ஒரு நாள் நான் மைதானத்தில் பள்ளி போனேன். சுபகல பள்ளி போக்குள்ள, பள்ளி போயிட்டு வரக்குள்ள அந்த கோயிலுக்கிட்ட ஒரு நாய் இருக்குது. வெள்ளை நாய் உண்டு. அந்த நாய்க்கு 3 கால். எத்தனை கால்? 3 கால். பேன 4வது மகன் வேணுக்கு இருந்தான். அவனை சுபோக்கு வந்தான் அன்றைக்கு. அப்ப இந்த காரை பார்த்தோடு இவனுக்கு அப்படியே ஒரு வகையான என்ன, சரி சஜ்ஜல் மரத்து பிடிச்சு. அடுத்த நாள் காலையில பள்ளிக்கு போனோம். அவன் வரல பள்ளிக்கு. மரத்தை கேட்கிறான். கேள்வியோடு வந்தோடனே அந்த நாய்க்கு 4 கால் கிடைச்சிட்டுதா? நாய்க்கு 4 கால் கிடைச்சிட்டுதா ஏன்னு கேட்டேன். என்ன நான் துவா கேட்டேன். ஒரு கஷ்டத்தை காட்டுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு நாய்க்கு 3 கால் இருக்குதா? ரோட்ல வாகனத்தை நிப்பாட்டி காட்டுங்க. பாரு நாய் பண்ற கஷ்டத்தை. சுக்குருடைய மனப்பான்மை பிறக்கும். சுக்குருடைய மனப்பான்மை அல்லாஹ்ட்ட கேட்கிற, அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று வாய் நிறைய சொல்ற பண்புருவாகும். கல்யாணங்களுக்கு சொன்னா ஏழைகளுடைய கல்யாணத்தை தேடி போவோம். அந்த வழிமால பங்கெடுப்போம். அந்த நிக்காஹ்ல சேருவோம். அந்த நிக்காஹுக்கு ஆமீன் சொல்லுவோம். அந்த நிக்காஹ்ல என்ற பிள்ளைகள் உட்கார வைப்போம். அந்த நிக்காஹ்ல பெற்ற மனைவி பங்கெடுக்கட்டும். பணக்காரர்கள் செல்வந்தர் வீட்டுக்கு போனா 2 விஷயம் நடக்கும். 2 விஷயம் ஞாபகம். ஒன்று, உங்களோட மனைவியிட பார்வையில உங்களை போல மோசமானவன் யாருமே இல்லை. பாத்தீங்களா அவங்க வீட்டு எப்படி செட்டி சோமா? பாத்தீங்களா அவங்க வீட்டுல கப்பல் சோஸ் எப்படி இருக்குது? பாத்தீங்களா அவங்க டிவிய? பாத்தீங்களா அவர் வீட்டு போட்ட கிரனைட்ட? பாத்தீங்களா அவர் வீட்டை பார்த்து எப்படி இருக்குது? நீங்களும் ஆம்பளை டீக்கிறீங்களே, யார் சொல்லுவா? இது கொண்டாட்டி சொல்லுவாப்பா. அல்லாஹ் மீதானியா சொல்றேன். அவ சொல்ல இல்லட்டீம் அவட மனம் உங்களை பார்த்து பேசும். வாயால சொல்ல இல்லட்டீம் அவட மனம் உங்களை பார்த்து பேசும். நீங்களும் இருக்கிறீங்களே ஆம்பளை சொல்லி பேசி பாருங்களேன். எப்படி உடுப்பு, எப்படி ஊடு, என்ன ஸ்பூன், என்ன கப்பன் சோஸ். நீங்க தான் மேட் இன் சைனா கீழே போட்டீங்க. அவங்க உங்க டிவி கீழே பார்த்த மேட் இன் யூகே போட்டீங்க. எல்லாம் பார்த்துடுவாங்க. அப்படியே எல்லாம் பார்த்துடுவாங்க. வாழ்க்கையில் நல்லா ஞாபகம். இது ஹதீஸ நான் சொல்றது ஹதீஸ். எனக்கு ஏத கூட்டாளி மாறு, ஏத ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்ன புலங்குறாக்கள் எப்பயும் யாரு என்ன விடவும் பைனான்சியலி மெட்டீரியலி குறைஞ்சவங்க. ஆனா தீனுடைய விஷயத்துல என்னை விட ஸ்ட்ராங்கான ஆட்கள். நான் தஹஜ்ஜத் தொழுகிற இல்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மார்ல யாரு தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. நான் தான் சுன்னத்தால் நோவு பிடிச்சிடல, 6 நோவு பிடிச்சிடல, செவ்வாலடி நோவு பிடிக்கல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மார நோவு பிடிக்கிறவங்க. மாஷா அல்லாஹ். நான் தான் சதக்கா கொடுக்கறதில்ல, ஜகாத்து மட்டும்தான் கொடுக்கிறது, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் மாஷா அல்லாஹ் 2.5% ஜகாத்தையும் கொடுத்து போட்டு 5% கொடுத்துருவாங்க சதக்காவா. சுப்ஹானல்லாஹ். ஆயிக்கும் வாழ்க்கை
அல்லாஹ் சொல்றான், இங்க வாங்க சொல்றேன், ரெண்டா பிரிச்சு பார்க்க வானம், ஒன்றாக பாருங்க. நாங்க எப்பயுமே சிலரை கொண்டு ஈமான் கொள்றோம், சிலரை நிராகரிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அவங்க எப்படி தெரியும் மக்கள் தெரியுமா, சொல்லுவோம் தானே, எப்பயும் மொடரேட்டா தான் ஈக்கணும். எப்படி இருக்கணும்? மொடரேட்டா ஈக்கணும், பேலன்ஸ் பண்ணி போகணும். இந்த மெட்டீரியல் லைஃபையும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் ரெண்டே பேலன்ஸ் பண்ணி போகணும்னு சொல்லுவாங்களே, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அந்த கூட்டம் விரும்புறாங்க ஐயத்தஹிது பைனதாலிக சபீலா, இந்த ரெண்டுக்கு மத்தியில மொடரேட் பண்ணப்பட்ட ஒரு சமூகமாக நாங்க இருப்போமே, அப்படி போமே என்று அவங்க நினைச்சாங்க. இது வானம், இது நல்லம், அது சரியில்லை, இது கூடும், இது ஹலால், இது ஹராம். அல்லாஹ் சொன்னதுக்கு மேலாக அவங்க பயிற்சி செய்ய போறாங்க. இப்ப செஞ்சு அவங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கில போறாங்க. அல்லாஹ் சொல்றான், உலாயிகஹுமுல் காஃபிரூன ஹக்கா, உண்மையானவே இவர்கள் தான் காபிர்கள். வஅதனா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, இந்த காபிர்களுக்கு நாங்கள் கேவலமான அஸாபை வைத்திருக்கிறோம். கேவலமான அஸாப் அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான். ஆடம்பரத்தினுடைய முடிவு கேவலம் தான். ஞாபகம், ஆடம்பரத்தினுடைய முடிவு கேவலம், லக்ஸரியினுடைய முடிவு கேவலம். வாழ்க்கையில் எப்பயும் சிம்பிள் சிட்டியினுடைய முடிவு நல்லதாக இருக்கும், கண்குறிச்சியாக இருக்கும். லக்ஸரியினுடைய முடிவு கேவலமாக இருக்கும். எல்லாரும் கேவலப்படுவாங்க. கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறது, கண் கூடாக லக்ஸரியா வாழ்ந்தாங்க. சுபஹானம், எப்படிப்பட்ட லக்ஸரி லைஃப், எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி இருந்தாங்க. என்ன லக்ஸரி இன்னைக்கு? என்ன இன்னைக்கு பூசுறதுக்கு லக்ஸோக்கம் இல்லை. ஹாஸ்பிட்டல் பில் கட்டப்படுது. சொன்னாரு, ஒரு புள்ளையிட கல்யாணத்துக்கு கெஸ்ட்மார் வந்தாங்க. கிட்டத்தட்ட 13-14 நாட்டில் இருந்து 13-14 நாட்டு கெஸ்ட். பெரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லா ஏற்பாடும். ஹாஸ்பிட்டல் இருந்து அவர் மௌத்தாகிட்டார். பின்னாலே பிறகு மௌத்தானதுக்கு பிறகு ஜனாதாவை வெளியெடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க, பில்ல கட்டினா தான் ஜனாதா ரிலீஸ் பண்ணுவோம். பப்ளிக்ல காசு சேர்த்துத்தான் ஜனாதாவை வெளியெடுத்தாங்க. இதுதான் லக்ஸரியினுடைய முடிவு. சிம்பிள் சிட்டி, நார்மல் லைஃப். வாகனம் வீக்குதா கையில, பஸ்ல மேரி போங்க, பஸ் ஹோட்டல்ல போயிட்டு நிக்கணும். பஸ் ஹோட்டல்ல பஸ் வரும் வரைக்கும் நிக்கணும். 100, 101 போகுது, நாங்க 154 தான் போகணும். 154 வரைக்கும் காத்து கொண்டிருப்போம். மக்கள் பார்க்கணும், இவர் பஸ்ஸிலே போறால் தான், பஸ்ஸிலே ஏறி வந்துடுவாரு. அப்படி பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் யாரு இப்படி செய்வாங்களோ அவளுக்கு கேவலமான அதாப் இருக்கிறது. வல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை கொண்டும் ஈமான் கொள்றாங்க. வலம் யுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்கள யாரையுமே பிரித்து பார்க்கல, யாரையுமே வித்தியாசமா பார்க்கல, எல்லாரையும் கொண்டு சொன்னாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள். முஸ்லிம்களை போல யூதர்கள் மாற்றம் செஞ்சாங்க, நசாராக்கள் மாற்றம் செஞ்சாங்க. முஸ்லீம்களாகிய நாங்க உம்மத்தே முஹம்மதியா எல்லாரையும் ஒரே பார்வையில பார்க்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக சௌப யுக்தீஹிம் உஜூரஹும், அவர்களுக்கு தான் அல்லாஹ் அவர்களுடைய கூலியை கொடுப்பான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இறக்கக்கூடியவன். எனவே எப்பயும் பார்த்துக்கோங்க, யாரையும் பிரித்து பார்க்க வேண்டாம். ரசூல்மார்களை பிரித்து பார்க்காதது போல உலமாக்களே யாரும் பிரித்து பார்க்க, உலமாக்களை யாரும் பிரிச்சு பார்க்குவாங்க. எல்லாரையும் ஒரே பார்வையில் பாருங்க. இவங்க தௌஹீத், இவங்க தப்லீக், இவங்க ஹுப்பு, இவங்க கட்சிமல, இவங்க புகாரி, இவங்க இந்த குரூப், இவங்க இந்த குரூப். இந்த பார்வையில எந்த ஒரு ஆளுமையும் நீங்க பார்க்க வேண்டாம். எல்லா உலமாக்களையும் ஒரே பார்வையில பாருங்க. எல்லாரும் உலமாக்கள். ஒருத்தர் வாராரு, ஃபுல் நல்ல தலப்பாக்கத்தை ஜுப்பா உடுத்து, மாஷா அல்லாஹ் நல்ல வெல் ட்ரெஸ், அவரை பார்த்து நாங்க கண்ணியப்படுத்துறோம். இன்னமொருத்தர் வாராரு, ஷர்ட் போட்டு ட்ரவுசர் அடிச்சு வாராரு, ஆனா எனக்கு தெரியும் வெறும் ஆலிம் என்று சொல்லி. இந்த 2 பேரையும் ஒரே பார்வையில்தான் பார்க்கணும். அவர் ஷர்ட் போட்டதுக்கு நான் பொறுப்புதாரி அல்ல,
ஆனா அவருடைய இல்ம கண்ணியப்படுத்தல் என்ற பொறுப்பு, அவருடைய இல்முக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறது என்ற பொறுப்பு. எனவே இப்படியாக வித்தியாசம் என்றது இல்ல, எல்லாரையும் ஒரே தரத்தில் வச்சு பார்க்கக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவருடைய ரமலானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமலான்ல செய்த அத்தனை நல்ல கர்மங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து சாலிஹான மக்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரெண்டு விஷயம். பள்ளிக்கு வெளியில இந்த ரமலானுடைய மாதத்தில் நடந்த வெள்ளவத்த பள்ளியில் நடந்த இஸ்லாமிய முஸ்லிம் சகோதரர்கள் நடத்தப்பட்ட அந்த சீடி வெளியே விற்க வச்சிருக்குது. இதே போல அல் மதீனா நியூஸ் பேப்பரும் வெளியே விற்க வைக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் ஒரு ப்ராஃபிட்டுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு இதல்ல, இது ஒரு சமூகத்துக்கான ஒரு சேவையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு இது. எனவே இதையும் எடுத்து பிரயோஜனப்படுத்த பாருங்க. அல் மதீனாவுடைய இஷ்யூல வந்துட்டு ஹலால் பிகம் பிக் பிஸ்னஸ், அன்னெசரி சர்ஜரி என்ற ஃபேஸ்புக் குட் பை போன்ற இந்த தலையங்கங்கள் உள்ள ஆர்டிகல்ஸ் அதில் இருக்குது. எனவே ஒவ்வொருத்தரும் அவைகளை எடுத்து பிரயோஜனம் அடைய முயற்சிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.